ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மோகன் கோச் சேனல். ஸோ திஸ் இஸ் அவர் நியூ வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பைனரி சர்ச் அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக பைனரி சர்ச் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சர்ச்சிங் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு ஒரு அரே கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு 1 2 3 4 5 6ன்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அரேல வந்துட்டு எனக்கு ஒரு கேன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4ன்னு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த 4 அப்படின்ற எலமெண்ட் வந்துட்டு ஸோ இந்த அரேல வந்துட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ பேசிக்காக நம்ம சர்ச் பண்ணுறதுனா என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஃபார் லூப் போடுவோம். ஃபார் லூப் போட்டு 0லேருந்து n-1 வரைக்கும் ஐட்ரேட் பண்ணிட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணிட்டு கிடச்சதுன்னா என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்துட்டு நம்ம வந்து இண்டெக்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துப்போம் கரெக்டாக. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக எடுத்துகிட்டு நம்மளுக்கு சர்ச் பண்ணுறோன்னா இதான் வந்துட்டு ஐடியா வரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட இண்டெக்ஸ் வந்துட்டு 0 1 2 3 4 5 கரெக்டாக. தேர்ட் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்ற எலமெண்ட் இருக்குது. அப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 4 அப்படின்றது எனக்கு என்ன வரும்னா, ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக எனக்கு ஸோ அவுட்புட்னு சொல்லிட்டு வந்துடும் கரெக்டாக. ஸோ பட் ஆனால் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா O of n வரும். ஓகேவா? ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு O of n சொல்லிட்டு வரும். பட் ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி நாட் ஏ குட் அப்ரோச். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து சர்ச்சிங்க்கு வந்துட்டு ஆப்டிமைஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக் இருக்குது. அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பைனரி சர்ச்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ பைனரி சர்ச் வந்துட்டு பேசிக்காக அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ ஆஃப் லாக் என்னன்னு சொல்லுவோம். பைனரி சர்ச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்மளுக்கு எது வந்துட்டு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பைனரி சர்ச்சில் என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம வந்துட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு லாக் இஸ் லெஸ் தென் என் ரைட். ஸோ அதனால நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கம்பெனிஸில் எல்லாமே நீங்கள் லீனியர் சர்ச் போடுறத விட பைனரி சர்ச் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வில் பி கேவிங் குட் இம்பாக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ். ஓகேவா? ஸோ நம்ம அதான் இப்போ வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ பைனரி சர்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்டர் டெக்னிக் வச்சு தான் வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த 2 பாயிண்டர் டெக்னிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 சம் இன்புட் அரே ஷார்ட்டடு ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலே இருக்கும், மறக்காம போயிட்டு பார்த்து வாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம பைனரி சர்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு இதை நம்ம கீக்ஸில் தான் நம்ம கோட் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா பைனரி சர்ச் அப்படின்ற ப்ராப்ளம் வந்துட்டு கீக்ஸில் இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக இங்கேயே நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இன்புட்டே எடுப்போம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இன்புட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ இன்புட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய டார்கெட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ டார்கெட் என்ன எலமெண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா 6 ஓகே டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன பண்ணணும்னா இந்த 6 அப்படின்ற எலமெண்ட் வந்துட்டு நம்ம இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும். ஸோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின். ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் வந்து 2 பாயிண்டர் வச்சு தான் ஒர்க் ஆக போகுது. ஓகேவா? 2 பாயிண்டர் அப்புறம் மிட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வீ கேன் கோ வித் த ட்ரை ரன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவோம்னா லோ ஹைன்னு சொல்லிட்டு 2 பாயிண்டர் டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ லோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம் எல்லுன்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டர் வச்சிருப்பேன். இதை வந்துட்டு நம்ம ஹெச்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ரெண்டுக்கு வேல்யூஸ் எப்படி பண்ணுவோம்னா இனிஷியலாக என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அரேக்கு இண்டெக்ஸ் பார்ப்போம். இது வந்துட்டு 0 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பண்ணுவேன், லோ அப்படின்ற பாயிண்ட் இருக்கு இனிஷியலாக என்ன பண்ணுவோம்னா 0ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிடுவேன். ஹை அப்படின்ற பாயிண்ட்ருக்கு என்ன பண்ணிடுவேன்னா 5ன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ நம்ம பிஃபோர் கோயிங் இன்டு ப்ராப்ளம் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைனரி சர்ச் வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டோட இருக்கணும். ஓகேவா? ஸோ அரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ அரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டோட இருக்கணும். அரே மஸ்ட் பி ஸோ அரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட்டோட இருக்கணும். சரி, ஏன் வந்துட்டு ஷார்ட்டோட இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போது 2 பாயிண்டர் டெக்னிக். ஸோ 2 பாயிண்டர் டெக்னிக் நம்ம எப்படி ஒர்க் ஆகணும்னு நீங்கள் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இன்கேஸ் எனக்கு வந்துட்டு ஹையர் வேல்யூஸ் கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பாயிண்டர் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். இன்கேஸ் எனக்கு வந்துட்டு வேல்யூஸை கம்மி பண்ணணும் அப்படின்னா ரைட் பாயிண்டரை வந்துட்டு நான் டிக்ரிமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஷார்ட்டட் அரேயோட ஒரு பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான் நம்ம வந்துட்டு அப்படி சொல்லுவோம். ஓகேவா? அப்போ அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு அரே வந்துட்டு ஷார்ட்டடாக இருக்கணும். ஸோ ஓகேவா? பைனரி சர்ச் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ மேக் ஷூர் த அரே இஸ் ஷார்ட்டட். ஓகேவா? அரே வந்துட்டு ஷார்ட்டடாக இருக்கணும் நீங்கள் பைனரி சர்ச் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னா. இஃப் அட் ஆல் யுவர் அரே இஸ் நாட் ஷார்ட்டட் அப்படின்னா யூ காண்ட் பெர்ஃபார்ம் பைனரி சர்ச் ஆப்ரேஷன். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி எனக்கு வந்துட்டு அரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து அந்த அரே ஷார்ட்டடாக இல்லை, நான் வந்துட்டு ஷார்ட் பண்ணிட்டு கோட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் கோட் இட், பட் தேர் மஸ்ட் பி கன்ஸ்ட்ரெயின்ட். இன்கேஸ் வந்துட்டு
ஒரு எலமெண்ட் இல்லையா இருக்கான்னு செக் பண்ண சொல்லி ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, ஸோ ஃபார் ஷூர் யூ கேன் கோ வித் திஸ் சார்ட்டிங் அப்ரோச். அதாவது நீங்க சார்ட் பண்ணிட்டு நீங்க கோட் பண்ணலாம். இன்கேஸ் வந்துட்டு அந்த அரே வந்துட்டு அந்த அரேல இண்டெக்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு அந்த அப்ரோச் போகக்கூடாது. ஏன்னா ஷார்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இண்டெக்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரேல ஸ்வாப் ஆயிரும். ஸோ நீங்க அப்போ வந்துட்டு ஷார்ட் பண்ணிட்டு நீங்க இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்றீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நம்ம எதிர்பார்க்குற இண்டெக்ஸ் வந்துட்டு கிடைக்காது. ஸோ நீங்க அப்போ வந்துட்டு பைனரி சர்ச் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மேக் ஷூர் எந்தெந்த இடத்துல பைனரி சர்ச் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாதுன்றத அந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு புரிஞ்சுக்கணும் நீங்க. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம இப்போ வந்துட்டு கோட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நான் வந்துட்டு ஒரு வைல் லூப் வந்துட்டு ரன் பண்ணுவேன். ஓகேவா? ஒரு வைல் லூப் வந்துட்டு என்ன பண்ணுவேன், ரன் பண்ணுவேன். அந்த வைல் லூப் எப்படி ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லெஃப்ட்டும் லெஃப்ட்ன்ற பாருங்க, லோவும் ஹையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீட் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்துட்டு இந்த வைல் லூப்பை பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஏன்னா லோ ஹை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீட் பண்ணக்கூடாது. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, உள்ள போனது மிட்ன்னு சொல்லிட்டு நான் கால்குலேட் பண்ணுவேன். ஓகேவா? இந்த மிட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், மிட் இருக்க பொசிஷன்ல நம்மளோட டார்கெட் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டுருவோம். இந்த மிட் வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. சிம்பிள் தான். மிட் இஸ் ஈக்குவல் டு லோவு பிளஸ் ஹை டிவைட் பை 2ன்னு வந்துட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிட்டோட ஃபார்முலா. ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் இருக்கோம்னு வைங்க. இது வந்துட்டு நம்மளோட இப்போ நம்ம இந்த வைல் லூப் இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, இது வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனு. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன வருது, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிட் கால்குலேட் பண்ணலாம். இப்போ மிட் கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஸோ நம்மளோட லோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 இருக்கு, ஹை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 + 5 0 + 5 டிவைட் பை 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.5 வரும். ஸோ ஜாவால ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் அக்யூரேட்டாக 2 கிடச்சிரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், அரே ஆஃப் மிட் என்னன்னு செக் பண்ண போறோம். நம்மளோட அரே ஆஃப் இண்டெக்ஸ் 2ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன எலமெண்ட் வருது, இண்டெக்ஸ் 2ல வந்துட்டு என்ன எலமெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படின்ற எலமெண்ட் இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் டார்கெட். அப்போ எனக்கு வந்துட்டு டார்கெட்டுக்கு ஈக்குவல் ஆகல. எனக்கு வந்துட்டு எலமெண்ட் லெஸ் தானே இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா லெஃப்ட் பாயிண்டர் தான் என்ன பண்ணணும், மூவ் பண்ணணும். அதாவது என்னோட அரேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்டரை நான் வந்துட்டு டுவர்ட்ஸ் ரைட்ல நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா தான் நான் என்ன பண்ண முடியும்னா என்னால் இந்த ஹையர் வேல்யூஸ் அச்சீவ் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல லோ பாயிண்டர் என்ன பண்ண போறோம்னா இஸ் ஈக்குவல் டு மிட் பிளஸ் 1 வந்துட்டு போட போறேன். ஓகேவா? ஸோ இதை நம்ம ரவுண்ட் பண்ணுவோம், அப்போதான் உங்களுக்கு தெரியும். லோ ஈக்குவல் டு மிட் பிளஸ் 1 போட்டுருவேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இந்த லோ பாயிண்ட் எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா மிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு இருக்கு, 2 இருக்கு. அப்போ லோ இஸ் ஈக்குவல் டு மிட் 2 + 1 அப்படின்னா எனக்கு லோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் 3ன்னு சொல்லிட்டு ஆயிரும். ஓகேவா? இந்த ஐட்ரேஷன் இப்படி ஆயிடுச்சு. அடுத்து வந்துட்டு நம்ம செகண்ட் ஐட்ரேஷன் போவோம். ஸோ இந்த இடத்துல மிட் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? மிட் நான் கால்குலேட் பண்ண என்ன வரும்னா, மிட் லோ வந்துட்டு 3 இருக்கு, ஹை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5. கரெக்டா? 3 + 5 டிவைட் பை 2ன்னு போடுவேன், விச் இஸ் நத்திங் பட் 8/2. ஸோ 8/2 என்னன்னு சொல்லுவேன்னா 4ன்னு சொல்லுவேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், ஸோ எனக்கு அரே ஆஃப் மிட் தான் செக் பண்ணுவேன். அரே ஆஃப் மிட்னா விச் இஸ் நத்திங் பட் அரே ஆஃப் ஃபோர்த் இண்டெக்ஸ். இந்த ஃபோர்த் இண்டெக்ஸ்ல என்ன எலமெண்ட் இருக்குன்னு செக் பண்ணுவேன். ஸோ ஃபோர்த் இண்டெக்ஸ்ல என்ன எலமெண்ட் இருக்குன்னு செக் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. ஓகேவா? ஸோ 5 அப்படின்ற எலமெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 வந்துட்டு லெஸ் தென் 6 தான். ஸோ எனக்கு வந்துட்டு டார்கெட் வந்துட்டு கிடைக்கல. அப்போ நான் திரும்ப என்ன பண்ணணும், எனக்கு வந்துட்டு எலமெண்ட் வந்துட்டு இந்த ஹையராக வேணும். அப்போ என்ன பண்ணுவோம்னா திரும்ப என்ன பண்ணுவோம்னா லோ ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுவோம், மிட் பிளஸ் 1 போடுவோம். கரெக்டா? மிட் பிளஸ் 1 போடல எனக்கு என்ன ஆகும்னா, ஓகே நம்ம திரும்ப எழுதுவோம். ஸோ லோ ஈக்குவல் டு மிட் பிளஸ் 1 போடுவேன். அப்போ என்ன ஆகும்னா எனக்கு லோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 + 1 விச் இஸ் நத்திங் பட் 4ன்ட்டு வந்துடும். ஓகேவா? எனக்கு என்ன ஆயிரும், இந்த இடத்துல லோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4ன்ட்டு வந்துடும். ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன், அடுத்து தேர்ட் ஐட்ரேஷன் போகிறேன். ஓகேவா? தேர்ட் ஐட்ரேஷன் வந்துட்டு போவோம். தேர்ட் ஐட்ரேஷன் போனால் எனக்கு என்ன வரும்னா, மிட் கால்குலேட் பண்ணோன்னா மிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 + 5 4 + 5 டிவைட் பை 2ன்னு வரும், விச் இஸ் நத்திங் பட் 5 + 4 9 9 டிவைட் பை 2. ஸோ 9 டிவைட் பை 2ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 8 டிவைட் பை 2 4 லைக் 4.5. கரெக்டா? 4.5 வரும். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்னா 4ன்னு வரும். கரெக்டா? இப்போ நான் என்ன திரும்ப என்ன செக் பண்ணுவேன்னா, அரே ஆஃப் 4ல வந்துட்டு என்ன இருக்குன்னு செக் பண்ணுவேன். அரே ஆஃப் 4ல என்ன இருக்குன்னு செக் பண்ணுவேன், அதாவது ஃபோர்த் இண்டெக்ஸில். ஓ மை காட், இங்கே எப்படி 4? ஓகே ஓகே ஓகே, கரெக்டாக தான் போகிறோம். ஃபோர்த் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா திரும்ப 5 தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னா, திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 வந்துட்டு லெஸ் தென் 6 தான். அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா, எனக்கு டார்கெட் வந்துட்டு கிடைக்கல. திரும்ப நான் என்ன பண்ணுவேன்னா, லோ வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா மிட் + 1 பண்ணுவேன். மிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு இருக்குன்னா, அப்சல்யூட்லி ஓகே ஓகே, மிட் + 1 ஆல்ரெடி லோ நம்மளுக்கு என்னன்னு இருந்துச்சு, 4 இருந்துச்சு. கரெக்டா?
சாரி, மிட் வந்துட்டு நம்மளுக்கு 4 இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், நான் 4 + 1 5 போட்டுருவேன். மிட் + 1 அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 இருக்கு கரெக்டா. ஸோ இப்போ என்ன பண்ணிடுவேன், அடுத்து 4th இட்ரேஷன் போகிறேன். 4th இட்ரேஷன் போனால் ஸோ மிட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ மிட் இஸ் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஹை ஹை டிவைட் பை 2. அப்போ என்ன பண்ணுவோம்னா லோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 இருக்கு, ஹை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 + 5 டிவைட் பை 2 விச் இஸ் நத்திங் பட் வந்துட்டு 10/2. ஸோ 10/2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், அரே ஆஃப் மிட்ல என்ன எலமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவேன் ஓகேவா. ஸோ அரே ஆஃப் மிட்ல வந்துட்டு என்ன எலமெண்ட் இருக்குன்னு செக் பண்ணுவோம். அரே ஆஃப் மிட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 6 அப்படின்ற எலமெண்ட் இருக்கு ஓகேவா. இப்போ என்ன பண்ணுவேன், 6 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 6 கரெக்டா. எனக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, டார்கெட் வந்துட்டு கிடச்சிருச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சு, எனக்கு இந்த இடத்துல டார்கெட் வந்துட்டு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா லூப்பை என்ன பண்ணுவேன், ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணிடுவேன்னா ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா எலமெண்ட் வந்துட்டு கிடச்சிருச்சு. ஏன்னா எனக்கு வந்துட்டு கிடச்சிருச்சுல எலமெண்ட். ஸோ என்ன பண்ணிடுவேன், இந்த இடத்துல லூப்பை பிரேக் பண்ணிடுவேன், பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவேன். லூப்பை வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் பிரேக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிடுவேன்னா எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவேன் ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இந்த சம்முக்கான ஐட்ரேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நான் இதையுமே மென்ஷன் பண்ணிடுறேன், இன்னொரு செட் ஆஃப் கண்டிஷன் பார்ப்போம். இந்த சம் வந்துட்டு முடிஞ்சிருச்சு, பட் ஆனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்துட்டு எலமெண்ட் அதிகமாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணேன்னா லோ ஈக்குவல் டு மிட் + 1 போட்டேன் கரெக்டா. இது வந்துட்டு ஒரு ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா. இன்கேஸ் வந்துட்டு எனக்கு எலமெண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெயின் ஹையர் வேல்யூஸ். ஸோ கெயின் ஹை, அதாவது உங்களுக்கு அதிகமான வேல்யூஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதை பண்ணணும். இன்கேஸ் வந்துட்டு லோவர் வேல்யூஸை வந்துட்டு நீங்கள் கெயின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹை இருக்கு பார்த்தீங்களா, ஹை அப்படின்ற பாயிண்டரை என்ன பண்ணணும்னா மிட்டோட மைனஸ் பண்ணணும் ஓகேவா. என்ன பண்ணணும்னா மிட்டோட வந்துட்டு மைனஸ் பண்ணணும். ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் செட் ஆஃப் ஃபார்முலா ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் தட் வி ஆர் கோயிங் டு யூஸ் இன் த பைனரி சர்ச். எனக்கு வந்துட்டு அதிகமான வேல்யூஸ் வேணும் அப்படின்னா நீ வந்துட்டு லோவா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணு. அதாவது மிட்டோட ஜஸ்ட் +1 பண்ணிங்கன்னா போதும். இதே எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து மிட்டோட -1 பண்ணுங்க. ஏன்னா நம்ம மிட்டை மைனஸ் பண்ணாலே எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பாயிண்டர் டிக்ரிமெண்ட் ஆகிட்டு தான் வரப்போகுது. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சம்மில் நம்மளுக்கு இந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகல. ஸோ பட் எனிவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சம்மில் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிளுக்கு வரல, நீங்கள் வேணா வேறு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ யூல் கெட் அ கிளியர் ஐடியா அபவுட் இட். கேஸ் ட்ரை ரன் புரியல அப்படின்னா நீங்கள் உங்களோட நோட் அண்ட் பென் எடுத்து நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம வந்துட்டு வேர் குட் டு கோட் நவ். என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதே தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு டார்கெட் எழுதணும். இங்கே கே இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இன்டீஜர் கே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அசெண்டிங் ஆர்டர் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே ஷார்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எலமெண்ட் வந்துட்டு இப்போ அரேல ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா 2 ரிட்டர்ன் பண்ணி நல்லா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு 2 பாயிண்டர்ஸ் டிக்ளேர் பண்ணணும் கரெக்டாக. லோன் ஒரு பாயிண்டர் டிக்ளேர் பண்ணுறேன். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 0 அப்படின்ற பொசிஷனில் இருக்கும். அல்ட்டு ஹைன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டர் டிக்ளேர் பண்ணுறேன். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட அரேயோட கடைசி எலமெண்ட்டில் பாயிண்ட் ஆகிடும். இது என்ன பண்ணுறேன், டிஃபைன் 2 பாயிண்டர்ஸ். டிஃபைன் 2 பாயிண்டர்ஸ் நம்ம மட்டும் டிக்ளேர் பண்ணிட்டோம். நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் சைஸை பெருசு பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், ஒயில் லூப் பண்ணிட்டு ரன் பண்ணணும். ஒயில் லூப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லோ லெஸ் தென் ஹை 2 எலமெண்ட் மீட் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணணும்னா ரன் பண்ணணும் கரெக்டாக. குரூப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுவோம். இப்போ உள்ளே போனது என்ன பண்ணணும்னா நமக்கு மிட்டை வந்துட்டு கால்குலேட் பண்ணணும் கரெக்டாக. கால்குலேட் த மிட் பொசிஷன் இன்ட்டு மிட் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்னா லோவையும் ஹை ப்ளஸ் பண்ணி டிவைட் பை 2 பண்ணலாம் கரெக்டாக. பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா போஸ்ட் என்ன பண்ணணும், செக்கு வெதர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எலமெண்ட் இஸ் மிட்ஸ் பொசிஷன், அதாவது மிட் அப்படின்ற இருக்க பொசிஷனில் எனக்கு வந்துட்டு அந்த எலமெண்ட் கிடைக்குதான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன் ஓகேவா. வேறு எதுவும் இல்லை. என்னன்னா ஜஸ்ட் வந்துட்டு இஃப் அரே வந்துட்டு அரேவா அரே பேர் வந்துட்டு இஃப் அரே ஆஃப் மிட் இஸ் ஈக்குவல் டு கேவான்னு செக் பண்ணுவேன். இது கேன்றது ஒன்றும் இல்லை, டார்கெட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவேன், இந்த இடத்துல ஜஸ்ட் வந்துட்டு நான் ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடுவேன். எனக்கு லூப் எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். இன்கேஸ் எனக்கு இல்லை என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல இஃப் த டார்கெட் இஸ் நாட் ஃபவுண்ட்
ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஓகே, 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 ஓகே. If the target is not found and current mid positions element in less than the target, increment the low pointer. கரெக்டா? இதை நம்ம பேசிக்காக பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா, எல்சிஃப்ல இஃப் அரே ஆஃப் மிட் இருக்குல்ல, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்கெட்டோட லெஸ் தானே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், நான் வந்துட்டு லோ பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். லோ பாயிண்டர் எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணா லோ இஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் ஒன்னு போடுவேன். கரெக்டாக மிட்டோட ப்ளஸ் ஒன் பண்ணணும். ஓகேவா? இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஆர்எல்ஸ் என்ன பண்ணுவேன், டிக்ரிமெண்ட் தி ஹை பாயிண்டர். கரெக்டா? அப்போ என்ன பண்ணுவேன், எல்ஸில் ஜஸ்ட் லைக் தட் ஹை ஈக்குவல் டு மிட் மைனஸ் ஒன்று பண்ணிடுவேன். கரெக்டா? எனக்கு வந்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். லோ இன்க்ரிமெண்ட் பண்ணால் எனக்கு ஹையர் வேல்யூஸ் கிடைக்கும். இன்கேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹை வந்துட்டு டிக்ரிமெண்ட் பண்ணிடுவேன். ஸோ நம்ம எல்லாமே பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எனக்கு எல்லாமே முடிஞ்சு ஃபைனலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டே கிடைக்கல, எனக்கு டார்கெட்டே அறையில் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணிடுவேன், ஃபால்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவேன். கரெக்டாக? ஸோ ஓகே, நம்ம எல்லாமே கோட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். என்ன கம்பைலேஷன் எரர் அது? ஓகே, என்ன கம்பைலேஷன் எரர்? லைன் நம்பர் 11ல் என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஈக்குவல் டு இருக்குது. வேற என்ன இருக்குது? லோ ப்ளஸ் ஹைரோட போய்ட்டு ஓகே பண்ண வரப்போகுது. அரே ஆஃப் மிட்டு ஓகே. கேனாட் ஃபைண்ட் த சிம்பிள். என்ன டார்கெட்? ஓகே, ஓகே, ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்கெட்னு போட்டோம், நம்மளுக்கு கே தானே கொடுத்துருக்காங்க. ஸோ கே இஸ் நத்திங் பட் டார்கெட் தான். கேஸ் ஒன்று வந்துட்டு எரர் வருது, அவுட்புட் டிஃப்ரென்ஸு. ஏன், என்ன பிரச்சனை? எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஸோ என்ன பிரச்சனை இங்கே? ஆக்சுவலி எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஓகே, வி டிட் அ ஸ்மால் மிஸ்டேக் ஹியர் கைஸ், நத்திங் பட் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம், இந்த இடத்த பாருங்க, லோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஹைன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஹை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைக் ஓக் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறதே ஒரே ஒரு எலமெண்ட் தான் நம்ம வந்துட்டு சர்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு எலமெண்ட் தான் என்ன பண்ண போகிறோம்னா சர்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்துட்டு லோ பாயிண்டர் ஹை பாயிண்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீட் பண்ணலாம். ஓகேவா? லோவும் ஹையும் வந்துட்டு ஈக்குவலாக இருந்தாலுமே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான், ஏன்னா இது வந்துட்டு மீட் ஆகலாம். லோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஹை தான் வந்துட்டு ஆகக்கூடாது. ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு பேசிக்காக நம்ம அந்த 2 சம்லாம் போகையா நம்ம வந்துட்டு 2 பாயிண்டர் மீட் ஆகிறதுக்கு நம்ம வந்துட்டு கோட் பண்ண கரெக்டாக. ஸோ அந்த ஒரு ஞாபகத்தில் என்ன பண்ணிட்டேன், லைக் லோ லெஸ் தான் ஹைன்னு போட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு லோ லெஸ் தான் ஈக்குவல் டு ஹை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இங்கே ட்ரை ரன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணல. என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்துட்டு லோ லெஸ் தென் ஹைன்னு போட்டோம். பட் ஆனால் வந்துட்டு லெஸ் தான் ஈக்குவல் டு ஹைன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு போடணும் பேசிக்காகவே. இன்கேஸ் லோ வந்துட்டு ஹையோட கிரேட்டர் தான் போச்சுன்னா தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், லூப் வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு லெஸ் தான் ஈக்குவல் டுன்னு போட்டு நீங்கள் கம்பைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரன் ஆயிரும். ஸோ ஸ்மால் மிஸ்டேக், நம்ம வேற எந்த லாஜிக்கும் நம்ம தப்பு பண்ணல. ஸோ நம்ம ஹிடன் கேசஸ் ரன் பண்ணுவோம். டெஸ்ட் கேஸ் எல்லாமே ரன் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டோம். ஸோ பேசிக்காக அவ்வளோதான், நம்ம இதான் வந்துட்டு உங்களுக்கு பைனரி சர்ச். ஸோ நீங்கள் நிறையா ப்ராப்ளம்ஸ் இதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் அரே ஷார்ட்டடாக இருந்துச்சு, ஜஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அரே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு முன்னாடியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த பைனரி சர்ச் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் இதையுமே மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணாமே நம்ம கோட் பண்ணிட்டோம். ஒன்றும் இல்லை, லோ லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஹையை நம்ம செக் பண்ணிட்டு வரோம். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஸோ ஹை இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஸ்டார்டிங்கில் வரல பார்த்தீங்கன்னா லோ வந்துட்டு 0, இது வந்துட்டு லெஸ் தான் ஈக்குவல் டு 5 தான். ஸோ இந்த லூப் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோ வந்துட்டு என்னென்னு இருக்கு, 3 + 1. ஓகே, ஓகே. இந்த இடத்துல பார்க்கணும் லோ வந்துட்டு என்ன இருந்துச்சு, மேலே ஐட்ரேஷனில் 3ன்னு வந்துச்சு. ஸோ 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் தான் ஈக்குவல் டு 5 தான். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 லோ வந்துட்டு 4, ஹை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5. ஸோ லோ லெஸ் தான் ஈக்குவல் டு 5 இதுவுமே பார்த்தீங்கன்னா ரன் ஆயிடுச்சு. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
லெஸ் தான் ஈக்குவல் டு 5 தான். ஸோ இதுவுமே மட்டும் தான் ரன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம ரன் ஆகாது. இன்கேஸ் இன்னும் நம்மளுக்கு கிடைக்காம இருந்துச்சு, நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகிறோம்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. நான் ஒன்றும் இல்லை, நான் இதை வந்துட்டு நான் ட்ரை ரன் பண்ணல. ஸோ இந்த செட் ஆஃப் இந்த லோ பாயிண்டர்ஸ் அண்ட் ஹை பாயிண்டர்ஸ் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்திருந்தேன்னா நான் அங்கேயே ட்ரை ரன்லேயே கண்டுபிடிச்சி இந்த மிஸ்டேக்கை மாற்றிருப்பேன். ஸோ நான் அதை மறந்துட்டேன். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம லாஜிக்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச்சுக்கான கோடு. ஸோ நம்ம வீடியோவில் நம்ம கோட் பண்ணுற எல்லாமே நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ மறக்காம போயிட்டு கோட் வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்குவாங்க. சரி, ஓகே கைஸ், ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ பை கைஸ், யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ.